இந்த நாட்களில் தேவையான போஷாக்கை, ஆகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படி, நாங்கள் அந்த பாதையில நடக்கும்படி, உங்களுடைய வழியில நாம் நடக்கும்படி தேவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல் வழியில நம்பி நுழைப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இடுக்கம் நெருக்கமான இந்த சூழ்நிலையில உங்க முகத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி நான் அவனை தப்புவிப்பேன் சொல்லியிருக்கிறேன். உங்க நாமத்தை அறிந்த ஜனங்களால் நாங்கள் இன்னும் எங்க வாழ்க்கையில எழும்ப கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோட இடைப்படுங்க. சத்திய வார்த்தையின் மூலமா எங்களோட பேசுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என்று நம்பினாவே. ஆமென். 96ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 96ஆம் சங்கீதம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் நம்புறேன். 96ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் கழிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் எம்பிரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயத்திற்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். மறுபடியும் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 13ஆம் வசனம். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயத்திற்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சங்கீதத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இன்றைக்கும் ஆலயங்களில் கூடி கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் போயிருந்தாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கும் நாம் அவருடைய சமூகத்தில் குடும்பங்களாய் கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நான் அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கொள்ளை நோயானது இன்றைக்கு வரைக்கும் பாதிக்காததுனால நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நம்ம மேலே இரக்கம் வைத்திருக்கிறதுனால, அவருடைய ஜீவனை நமக்குள்ள வைத்திருக்கிறதுனால இன்றைக்கும் நாம் அவருடைய சாட்சியாக உண்மையாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சங்கீதத்தில் நாம் வாசித்தது போல அவருக்கே நாம் மகிமையையும் கனத்தையும் செலுத்துவதற்கு அவர் ஒருவரே
பாத்திரவானாய் இருக்கிறார். பாருங்களேன், ஆண்டவர் ஒருவரே பயப்படத்தக்கவர். அவருக்கு தான் நம்ம ரெவரன்ஸ், உண்மையான ரெவரன்ஸ் நம்ம கொடுக்கணும். வேற எந்த காரியங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல இந்த நாட்களில அதிகமாய் நாம் ஆண்டுடைய சமூகத்துல இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். இன்னும் இப்படி இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போயும் இருக்கிறார்கள். வீடுகளில் எல்லாரும் ஜெபிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் தங்களுடைய நேரங்களை ஜபத்துல மாத்திரம் செலவிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அநேகர் கொஞ்ச நேரம் ஜெபிப்பாங்க, அப்புறம் மறுபடியும் வேலைகளை செய்வார்கள், சோர்ந்து போய்விடுவார்கள். அநேகர் பாருங்களேன், அந்த ஆலயத்திற்கு வராதவர்கள், ஆலயத்திற்கு நேரத்திற்கு வராதவர்கள், இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜெபம் இன்னும் குறைந்து போய் மழுங்கிதான் போயுமே தவிர அவர்கள் உற்சாகப்படுவார்கள் என்று ஒருவேளை எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஆனாலும் ஆண்டுடைய சமூகத்துல இந்த நாட்களில இப்படிப்பட்ட நேரங்களை, வாய்ப்புகளை நம்ம தவற விடாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் காத்திருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். என்று சொன்னால் இன்னும் பெரிய ஆபத்துகள், இன்னும் பெரிய வாதைகள், கொள்ளை நோய்கள் என்ன வந்தாலும் அவருடைய பலம் தான் நம்மளை பலப்படுத்தும். அவருடைய தைரியம் தான் நம்மளை தைரியப்படுத்தும். அவருடைய சுவாச காற்று நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் எவ்வளோ பெரிய காரியங்களையும் நம்மளால என்ன செய்ய முடியுங்க, ஃபேஸ் பண்ண முடியும். அதனால இந்த நாட்கள்ல இருந்து நம்ம இன்னும் வைராக்கியமாய் ஆண்டவருக்காக நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நான் வேத பகுதியை இந்த வீடுகள் இருக்கிற நாட்கள்ல நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அநேக காரியங்கள், அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அந்த வெளிப்பாடுகளை அநேக நேரலைகளில போன்ல நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நல்லதுதான். ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நம்ம வெளிப்பாடுகளை பெற்று அதை மற்றவங்களுக்கும் அதை பிரயோஜனப்படுத்தும் பொழுது அது அவங்களையும் உயிர்ப்பிக்கும். அதை கொடுத்த வெளிப்பாடை பெற்றுக் கொண்டவங்களும் அதை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை சொல்லுகிற நேரத்துல சில நேரங்கள்ல சில மிஸ்டேக்ஸும் நடக்கிறது. சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாங்க என்று சொல்லி பேசுகிற சில காரியங்கள்ல கூட நமக்கு உடன்பாடு இல்லாமல் போகிறது. சிலர் சொல்லுகிறார்கள் இது தேவனுடைய கோபம் என்று, சிலர் சொல்லுகிறார்கள் இது மனிதனுடைய பாவத்தினாலே வந்தது என்று, சிலர் சொல்லுகிறார்கள் இது மனுஷனுடைய சக்தியினாலே வந்தது என்று, சிலர் சொல்லுகிறார்கள் இது முற்றிலும் 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 இங்கே உள்ளதான சில அரசியல் பாலிடிக்ஸ் காரியங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எதுவோ நமக்கு அது தேவையில்லை. நம்மிடத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இரக்கத்தை மாத்திரம் கேட்போம். இரக்கத்தை மாத்திரம் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் நமக்கு மனம் இறங்குகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் அவதிப்படுவதையும், நம்முடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் அவர் பார்த்து சும்மா நிற்கிறவர் அல்ல. அவர் நிச்சயம் நமக்கு பதில் செய்வார். நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயம் அவர் பதில்களை கொடுப்பார். நிச்சயம் அதற்கான பிரதிபலன்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். அவனுடைய சமூகத்துல இன்னைக்கு அநேகர் முழங்கால் படிட்டு, அநேகர் பாரத்தோடு, அநேகர் இன்னைக்கு நாங்க 2-3 வீடுகள்ல போய் கேட்கும் பொழுது, சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்க ஏதோ ஒண்ணு இழந்தது போல இருக்குது பாஸ்டர். ஆலயத்திற்கு போவதை நாங்க இழந்து போயிட்டோம். முன்னாடி அது எங்களுக்கு தெரியல. முன்னாடி அந்த ஆலயத்துக்கு போகின்ற அந்த காரியம் வாஞ்சை முன்னாடி எங்களுக்கு ரெகுலரா போய் அதனுடைய அருமை தெரியல. இன்னைக்கு பல வாரங்கள் நாங்க ஆலயத்திற்கு போக முடியாதனால, பல வாரங்கள் நம்ம ஆலயத்துல கூடி ஜெபிக்க முடியாதனால இன்னைக்கு அவங்க ஏதோ ஒன்றை இழந்து போனதை போல தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகிற நாட்கள்ல ஒருவேளை கூடி ஆராதிப்பதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருப்பார். ஆனால் மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒருமித்து கூடி வருவோமானால் ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமா நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம இனி வருகிற நாட்கள்ல கொஞ்சம் கூட நேரம் தவறாம, கொஞ்சம் கூட ஆராதனைகளை அசட்டை பண்ணாம, கொஞ்சம் கூட தேவனுக்கு முன்பதாக ஒரு பயபக்தி இல்லாம நம்ம வாழ்ந்ததெல்லாம் மறந்துட்டு இனி ஆண்டவர் சமூகத்துல உண்மை உத்தமாய் வாழ்ந்து, அதான் வேதவசனத்துல வாசித்தோமே, பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் அவரை தொழுது கொள்ளுகிற காலம். ஆமே. வருகிற நாட்கள்ல பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்திருக்கிறது என்று சொன்னது போல இனி வருகிற நாட்கள்ல கூடி வருகிற சபை மக்கள் கூட, ஊழியக்காரர்கள் கூட, இன்னும் அநேக ஆத்துமாக்கள் கூட எல்லாரும் சமூகத்துல முழு மனதோடு வந்து ஆராதிக்க, ஏக மனதோடு வந்து ஆராதிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம், இதுதான் தேவனுடைய சித்தம்.
அப்படி நாங்கள் வேதத்தை நம்ம படிச்சு கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், ஆனால் அநேகருக்கு சில வெளிப்பாடுகள்லாம் கொடுக்குறாரு. இது வெளிப்பாடு இல்லை, கர்த்தர் அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின சில காரியங்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தினபடினாலே அது உங்களுக்கும் பிரயோஜனமா என்று இருக்கும் என்று நம்புகிறேன். வேதத்துல பார்க்கிறோம், சிலரை ஆண்டவர் அல்லது சிலரை வேதத்தை அந்த புஸ்தகங்களை எழுதினதான எழுத்தாளர்கள் அவர்கள் சிலரை இப்படி சாட்சி கொடுக்கிறார்கள். என்ன சாட்சி அப்படின்னா, இவரை போல இதற்கு முன்னும் இருந்ததில்லை, இதற்கு பின்னும் இருந்ததில்லை. அதாவது இன்னைக்கு தலைப்பே முன்னும் பின்னும். இது ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம், அல்லது இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையா இருக்கலாம். ஒருவேளை நீங்க எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கீங்களான்னு தெரியல, இப்ப கேட்கலாலும் பரவாயில்லை, பின்பதாக நீங்கள் கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்கு முன் இவரை போல் இருந்ததில்லை, இதற்கு பின் இவரை போல இருந்ததில்லை என்று சிலரை வேத பண்டிதர்கள் அல்லது வேத எழுத்தாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வேதத்தை எழுதினவர், எழுத்தாளர்களை கொண்டு எழுதினவர் முழுக்க முழுக்க நம்ம வாசிக்கிறோம் தீமோத்தேயு புஸ்தகத்துல. முழுக்க முழுக்க யார் எழுதினா, இது பரிசுத்த ஆவியானவர்னாலே அருளப்பட்ட வார்த்தைகள். பரிசுத்த ஆவியானவர்னாலே அருளப்பட்ட வார்த்தைகள். பரிசுத்த ஆவியானவர் சொல்ல 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 இந்த எழுத்தாளர்கள், அன்றைய நாட்கள் வாழ்ந்ததான தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்தி அவர்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிற புஸ்தகம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். அவர்கள் சிலரை சாட்சி சொல்லுகிறார்கள். நான் ஒரு சிலரை மாத்திரம் சொல்லிட்டு 2 பேருடைய வாழ்க்கையில அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்றதை மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வாசிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது. அங்கே ஒரு மனுஷனை குறித்து, நமக்கு எல்லாம் தெரியும், சாலமோனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னது? உன் வார்த்தையில் இப்படி செய்தேன். 12ஆம் வசனம். ஞானம் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. சாலமோன் ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவர் கூட அதை என்ன செய்யல, அதை என்ன செய்ய கிரகிக்க முடியல. இப்படி சாலமோன் கேட்பாரா என்று ஆண்டவர் ஒருவேளை நினைச்சு பார்த்திருப்பார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்முடைய மனுஷீக கண்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்துல சாலமோன் கேட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோமே. என்ன காரியம்? வாசிப்போம் அதுக்கு முன்னாடி வாசனங்களை. இப்போதும் 7ஆம் வசனத்தில், இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கி, நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சா? உகந்த ஒரு ஜெபமா இருந்தது. இன்னைக்கு நம்ம அநேகர் ஜெபிக்கிறோம், ஆண்டு சமூகத்தில் அது உகந்ததாய் போகிறதா என்று நமக்கு தெரியல. அநேகருடைய ஜெபங்களுக்கு பதிலே வரல. அநேகருடைய பல வருஷங்களாய் நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னைக்கும் அதற்கான பதில் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டுடைய சமூகத்தில் அது உகந்ததாய் இருக்குமானால் நிச்சயம் கர்த்தர் பதில் கொடுப்பார். சாலமோனுடைய இந்த வேண்டுதல் என்னவா இருந்துச்சா? இந்த விண்ணப்பம் உகந்த விண்ணப்பமா இருந்தது. கீழே வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஆகினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால், அவன் சாலமோன் கேட்ட ஒரு காரியத்துல கர்த்தருடைய இருதயமே களி கூர்ந்து விட்டது. அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, அவன் சத்துருக்களை எனக்கு விரோதமாய் என்னை ராஜாவாக்கிட்டீங்க, இனிமே எனக்கு எத்தனை சத்துருக்கள் எழுப்புவாங்கன்னு தெரியல ஆண்டவரே, அவங்களெல்லாம் இப்பவே என்ன பண்ணிருங்க, நிர்மூலமாக்கிடுங்க, அவன் எனக்கு முன்னாடி வரவே கூடாது, அவனை இப்பவே தடுத்து நிறுத்திடுங்க, அவனுடைய மனதில் இருக்கிற அந்த எண்ணங்களும் தீமையான எண்ணங்களும் என்னை எதிர்த்து வர வேண்டும் என்று நினைக்கிற எண்ணங்களும் அழித்து போடுங்க. அதெல்லாம் கேட்கல சாலமோன். என்ன கேட்டாரா? உம்முடைய திரளான ஜனங்களை நடத்துவதற்கான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்ததுனால
சாலமோனை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது நம்முடைய ஆயுசு நாட்கள்ல இது இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் நம்மை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். என்ன ஆசீர்வாதம் அது? உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உன்னை போல ஞானி இதற்கு முன்பு இருந்ததும் இல்லை, இதற்கு பின்பு எழுத போகிறதும் இல்லை. இட்ஸ் a blessing. ஆண்டவருக்கு உகந்ததை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு உண்மையாய் நடக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு பெரிய blessing கொடுக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை கொடுக்கிறார். என்ன காரியம் தெரியுமா? உனக்கு 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 உன்னை போல இனிமே உனக்கு முன்னாடி இருக்க மாட்டான், உன்னை போல இனிமே உனக்கு பின்னாடியும் எழும்ப மாட்டான். உனக்கு முன்னும் பின்னும் நீ மட்டும்தான், நீ மட்டும்தான், உன்னை மட்டும்தான் உன்னை ஞானியா வைத்திருக்க. பாருங்க, இன்னைக்கு சாலமோனை இன்னைக்கு வரலாற்றில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் அநேக சயின்டிஸ்ட் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் அநேக பிலாசபர்ஸ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தத்துவ ஞானிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாலமோனை போல ஒரு ஞானி இன்னும் எழும்ப போவதில்லை. ஆனால் இப்போ சாலமோனுடைய ஜெபம் ஒருவேளை உகந்ததாக இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய முடிவில் அவன் கர்த்தருக்கு உகந்தவனாய் இல்லை. அப்போ ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் கொடுத்ததான blessing இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்கிறது. அவர் உண்மை உள்ளவர். நம்ம அநேக நேரங்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒருவேளை அந்த நேரத்தில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்திருப்போம். ஆனால் நாளடைவில் அதை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லது அதை 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 அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த அந்த தேவனை நம்ம மறந்து போய்விடுகிறோம். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அதை நம்மிடத்தில் என்ன செய்ய மாட்டாருங்க, எடுத்து போடவே மாட்டார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இது சாலமோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். இரண்டாவது ஒரு நபருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு மனிதனை, ஒரு ராஜாவை குறித்து அந்த இந்த வேதாகமத்தை, இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை எழுதினதான எழுத்தாளர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தரே, பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கி இருந்த பலிபீடமும் மேடையும் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இதயத்தோடும், தன் முழு ஆத்மாவோடும், தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழுப்பினதும் இல்லை. இங்கே யோசியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். இங்கே இந்த ராஜாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அவன் தன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய தன் மனதை என்ன பண்ணானா, தேவனுடைய கட்டளையின்படி வாழ வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை போல மனம் திரும்பின ஒரு மனுஷன் இதற்கு முன் இருப்பதும் இல்லை, இதற்கு அப்புறம் எழும்ப போவதும் இல்லை. ராஜாக்களுடைய வரிசையில இப்படிப்பட்ட ஒரு ராஜா இதற்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, இதற்கு பின்னாடி எழும்ப போவதும் இல்லை. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன்னை மாறி இனி உலகத்துல எவனும் எழும்ப போவதில்லை. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நான் பின்னாடி சொல்லுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னும் பின்னும் என்கிற ஒரு தலைப்புல உங்களோடு நான் பேச விரும்புகிறேன், உங்களோடு நான் இடைப்பட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். பாருங்களேன், யோசியா ராஜா தன் தகப்பன் செய்தது போல செய்யாமல், தன் தகப்பன் பொல்லாத வழிகளை நாடி போனான். பாகால் தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தான். அவனுடைய தகப்பன் பொல்லாத வழிகளை செய்து ஆண்டவருக்கு விரோதமாய் அந்த
தகப்பனும் அவனும் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்க வீட்டுல 2 ராஜாக்கள் புஸ்தகங்கள்ல நீங்க வாசிச்சு பாருங்க. 19 அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்துல யோசியாவுடைய தகப்பனும் பொல்லாத வழியில செய்தான். யோசியா தகப்பனுடைய தகப்பன், அதாவது யோசியாவுடைய தாத்தா, அவரும் பொல்லாத வழியில, மனாசே அவரும் பொல்லாத வழியில என்ன பண்ணினார்? நாடினார். ஆனால் யோசியா மாத்திரம் சின்ன வயதில் இருந்து அவன் ஒருவேளை அந்த தேசத்துல, அந்த யூதேயா தேசம் முழுவதிலும் ஒருவேளை விக்கிரகங்களினாலே நிறைந்திருக்குமானால் யோசியா ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் அப்படி செய்யாதபடிக்கு என் வாழ்க்கையை மோசே நியாயப்பிரமாணங்களுக்கு, அதாவது தேவனுடைய பிரதான கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், பிரதான கட்டளைகளின்படி நான் வாழ்வேன் என்று தன் மனதை என்ன பண்ணான்? சாய்த்தான். இதே மாதிரி ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் நடக்கிறது. இது ராஜாக்கள் வரிசையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். இதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு ராஜா தன்னுடைய மனதை மாற்றினதும் இல்லை, ஆண்டவர் பக்கமாய் திரும்பினதும் இல்லை, இனி திரும்ப போவதும் இல்லை என்று ராஜாவுடைய அந்த வம்சத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பிளஸிங். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஒரு ஒரு அங்கே நான் ஒருத்தர் வாசிக்கிறோம். யாரை பத்தி சொல்றோம் அப்படின்னா, சவுல் ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு விரோதமாய் ஜனங்களை, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன், ஜனங்களை, கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன், அதற்கெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் இன்னைக்கு ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிறான், ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்கிறான். ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்த மாத்திரத்துல அந்த தமஸ்குவின் அந்த வீதியில போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை கிறிஸ்துவ அவன் பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்ன உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. சவுல் பவுலாய் மாறுகிறார். இது ஒரு மனமாற்றம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுமா? மனமாற்றம், மனம் திரும்புதல். அதுதான் நம்ம வாசிக்கிறோமே. 2 நாளாகமம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம்ல. 2 நாளாகமம் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த வசனத்தை அதிகமானவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வசனத்தை அதிகமானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறணுமா? வாசிப்போம். என் நாமம் 14ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 நாளாகமம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு என்ன பண்ணுவேன்? சேமத்தை கொடுப்பேன். ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணுமா? கர்த்தர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் விரும்புகிறதான அவருடைய விருப்பம் என்ன? ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். விசேஷமா இந்த நாட்களில ஜனங்கள் மனம் திரும்புவதை, அது உலக மனுஷனா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எல்லா மனுஷனும் ஒருத்தன் கூட கெட்டு போக கூடாதபடிக்கு அவன் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். கர்த்தர் பக்கமாய் திரும்பினால் மாத்திரமே அவனுக்கு ரட்சிப்பு. கர்த்தர் பக்கம் அவன் திரும்பினால் மாத்திரம், அது எவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு மையான ஊழியர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் பக்கம் திரும்பாத வரைக்கும் ரட்சிப்பு இல்லை. கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும். நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். இங்கே யோசியா ராஜா ஆண்டுடைய சமூகத்துல திரும்பினான். தன் தகப்பன் செய்தது போல செய்யவில்லை, தன் தாத்தா செய்தது போல செய்யவில்லை. இவன் செய்தது ஆண்டவருடைய பிரமாணங்கள் அவன் கையில கிடைச்ச உடனே அதற்கு தன் மனதை சாய்த்தான் என்று வேதவசனம் சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தை அவன் பார்த்த உடனே, ஆலயத்தை சுத்திகரிக்கிற அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கே மோசேயுடைய நியாயப்பிரமாணம் அவங்க கையில, ஆசாரனுடைய கையில கிடைச்ச உடனே அவங்க வேகமா கொண்டு வந்து யோசியா இடத்துல கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது அவன் சொல்றான், இதன்படியே இனி செய்யுங்கள், இதன்படியே இந்த தேசம் முழுவதையும் சுத்திகரியுங்கள். எங்கெல்லாம் பாகால் தெய்வங்கள் இருக்கிறதோ அடித்து நொறுக்குங்கள். எங்கெல்லாம் மேடுகள் உண்டாக்கப்பட்டு மேடைகள் உண்டாக்கி வைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் அடித்து நொறுக்குங்கள். இதெல்லாம் இனி இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி முற்றிலுமாய் அழித்து போட்டான்.
முற்றிலுமாய் விக்கிரகங்கள் முழுவதையும் அழித்து போட்டான். பாகாலை வணங்கினவர்கள் எல்லாம் கொன்று போட்டான். அவர்களை சிறைபிடித்துக் கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு மனமாற்றம், ஒரு பெரிய ஒரு மனமாற்றம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இனி உன்னை மாதிரி ஒருத்தன் என்ன பண்ண போவதில்லை, எழும்ப போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். நம்மள மாதிரி ஒருத்தன் இனி மாறவே கூடாது. நம்மள மாதிரி ஒருத்தன் இனி 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 வந்து ஒருவேளை மாறுவானா, நிச்சயமா அதுலதான் கர்த்தர் விருப்பம் கொள்ளுகிறார். உங்க பொல்லாத வழிகளை விட்டு நம்ம என்ன செய்யணுங்க, திரும்ப வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் தான் நமக்கு முன் என்று நாம் வைத்துக் கொள்வோம். ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் நம்முடைய எதிர்காலங்கள் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட அந்த பின் என்று சொல்லலாம். அப்போ உனக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்லையும் உனக்கு முன்னாடி இது போல எவனை எழும்ப போவதில்லை, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் உன்னை மாதிரி ஒருத்தனும் எழும்ப போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பார்க்க விரும்புகிறார். ஒரு யோசியா ராஜாவை போல கர்த்தர் பக்கம் மனதை சாய்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பக்கம் தன்னுடைய சிந்தைகளை வைங்க. கர்த்தர் பக்கமாய் தன்னுடைய காரியங்களை வைங்க. இன்னைக்கு அநேக நம்ம ஒருவேளை அந்த நாட்களில் லிட்டரலா பொம்மைகளை செஞ்சு பாகால் தெய்வங்களை உருவாக்கி பொம்மைகளை செஞ்சு அல்லது விக்கிரகங்களை செஞ்சு வணங்கி கொண்டிருந்திருந்தாலும், இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, கிறிஸ்தவ ஊழியக்கார வாழ்க்கையில அநேக விக்கிரகங்கள் உண்டு. இன்னைக்கு ஏங்க நம்ம மனம் திரும்பணும்னு சொல்றோம்? இன்னைக்கே நம்ம பொல்லாத வழியெல்லாம் விட்டு மனம் திரும்பணும். விபச்சாரம் பெரிய பாவமா நம்ம நினைக்கிறோம். அது செஞ்சாலும் பாவி நம்ம நினைக்கிறோம். கொலை செஞ்சாலும் பாவம் நம்ம நினைக்கிறோம். நம்ம கத்துக்கிட்டதுனா அப்படிதானே. பெரிய பாவம்னா என்னது? விபச்சாரம். பெரிய பாவம் என்ன? கொலை. பெரிய பாவம் என்ன? திருட்டு. பெரிய பாவம் என்ன? மற்றவனை அடிக்கிறது. இதெல்லாம் பெரிய பெரிய பாவம். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க சர்ச்சில். ஆனா இதை விட பெரிய பாவம் என்ன தெரியுமா? விக்கிரக ஆராதனை. ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி சிலையை அடிக்க வச்சு வணங்கல அப்படின்னாலும், உங்க என்னெல்லாம் விக்கிரகமா இருக்கும்னு நான் சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு உங்க வேலை விக்கிரகமாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பு விக்கிரகமாக இருக்கலாம், உங்களுடைய உறவுகள், நீங்க யாராவது ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கு, அது அவங்க உங்களுக்கு விக்கிரகமாய் மாறலாம். இன்னும் சொல்ல போனா உங்க ஆலயம், நிறைய ஊழியக்காரர்கள் அவங்களுடைய ஆலயமே விக்கிரகமாய் மாறலாம். ஆலயத்தை அழகுபடுத்தி கொண்டே இருப்பார்கள், ஆலயத்துக்கு காரியம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஜனங்களை குறித்த கேர் இல்லாமல் போய்விடும். அவங்களுக்கு எதெல்லாம் அவங்க குடும்பம் ஒரு விக்கிரகமா மாறிவிடும். அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய ஊழியர்களே நிறைய விக்கிரகமாய் மாறுகிறது. இந்த வார்த்தை நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்துல இல்லாம நீங்க என்ன செஞ்சாலும் அது எல்லாமே விக்கிரகம் தான். அது எல்லாமே விக்கிரகம் தான். கர்த்தருடைய சமூகத்துல இல்லாம நம்ம ஓடி ஓடி ஊழியம் செஞ்சாலும் அதுவும் விக்கிரகம் தான். இது எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ, எவன் ஒருவன் தன்னுடைய முழங்கால்களை முடக்கி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, அவனை கொண்டு அந்த தேசத்துல கர்த்தர் சேமத்தை கொடுப்பார். அல்லேலூயா. விக்கிரகத்தினாலே நிரம்பி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனசுல நிறைய விக்கிரகங்களை வைத்திருக்கிறோம். மனசுல நிறைய விதமான பாகால்களை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். மனசுல நிறைய விதமான விக்கிரகத்தை ஆராதனை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள்லாம் கேட்கப்படல, நம்முடைய வழிகள்லாம் ஆண்டு சமூகத்துல போகல, நம்முடைய தூபங்கள் எல்லாம் ஆண்டு சமூகத்துக்கு போகல, நம்முடைய ஆராதனை எல்லாம் ஆண்டு சமூகத்துக்கு போகாததுக்கு காரணம் என்ன? சில விக்கிரகங்கள் நம்மளை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. சில விக்கிரகத்தின் வல்லமைகள் நம்மளை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. பிசாசு சில விக்கிரகங்களை உங்க வாழ்க்கையில வைத்து நீ அதையே சார்ந்துரு, அந்த உறவையே சார்ந்துரு, அந்த வேலையே சார்ந்துரு. அந்த வேலை தான் உனக்கு சோறு போடுது, அந்த படிப்பு தான் உனக்கு சோறு போட போகுது, எதிர்காலத்தை குறித்து நான் பயத்தை கொடுக்கிறோம். எல்லாம் உங்களுக்கு விக்கிரகமாய் மாறி விடுகிறது. பிரியமானவர்களே, யோசியா ஆண்டவர் பக்கமாய் சமைத்தார். இரண்டாவது ஒரு ராஜாவை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் 2:18
அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் 2 நாளாகமோ ரெண்டு ராஜாக்கள் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவை போல கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த மனுஷன் இதற்கு முன்னும் இருந்ததில்லை, இதற்கு பின்னும் இருக்க போவதில்லை. ராஜாக்களின் வரிசையில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை, மறுபடியும் சொல்லுகிறேன், அங்கே யோசியா கர்த்தர் மேல் மனதை சாய்த்ததுனாலே, அதாவது மனம் திரும்பினதுனாலே அவனை போல ஒரு மனமாற்றத்தை இதற்கு முன்னும் நாம் பார்க்கல, இதற்கு பின்னாடி நாம் பார்க்க போகுது இல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லுகிறார், என் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனை இவனை போல நான் இதுக்கு முன்னாடி பார்க்க போறதில்லை, இதுக்கு பின்னாடி பார்க்க போறதில்லை ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் பயங்கரமான பிளஸிங். எசேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியாவை குறித்து, எசேக்கியாவும் அந்த தேசத்தில் இருக்கிறதான பாகால் தெய்வம் எல்லாம் அழித்து பாருங்க, எசேக்கியா முழுவதுமாக தன்னை நியாயப்பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய சின்ன வயதிலிருந்து கர்த்தர் மேல மட்டும்தான் நம்பிக்கை வச்சார். அவனுக்கு யாரும் போதிக்கல, அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கை வைத்தார். 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு ஃபெய்த். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில ஃபெய்த்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. யோசியா ஆண்டவர் மனம் மாறினதுனால அவனை கர்த்தர் அவனுக்கு பலனாய் இருந்து அவனை நடத்தி கொண்டு வந்தார். இதுதான் 2 விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு நம்பிக்கையில வாழ்கிற கிறிஸ்தவம் உண்டு, மனம் மாறி ஆண்டவர் சமூகத்துல மனம் மாற்றத்தினாலே வாழ்ந்துட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களும் உண்டு. நம்பிக்கையில வாழ்கிறவர்கள் முன்ன ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்தார்களோ அதே போல கடைசி வரைக்கும் கர்த்தரை நம்புவார்களா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். கடைசி வரைக்கும் கர்த்தரை விசுவாசிப்பார்களா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தர் மேல் அவ்வளவு ஒரு நம்பிக்கை வரும், அவ்வளவு ஒரு விசுவாசம் வரும். என்ன, கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்கிற ஒரு விசுவாசத்தினால அவர்கள் ஆரம்பத்துல அளவில்லாமல் நிரப்பப்படுவார்கள். ஆரம்பத்துல அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில அவங்களுக்கு அந்த விசுவாசமானது அதை அவங்களாலேயே கிரகிக்க முடியாது. பாஸ்டர் சொல்லுவாங்கப்பா, அந்த மாதிரி ஒரு விசுவாசி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ வைராக்கியமாய் கர்த்தரை தேட வருவார்கள், அவ்வளோ வைராக்கியமாய் கர்த்தருக்கு என்று கொடுப்பார்கள். இந்த ஃபெய்த் இது ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன செய்ய வேண்டுங்க, கொழுந்து விட்டு எரிய வேண்டும். விசுவாசமானது மங்கி போயிடுச்சுன்னா அல்லது விசுவாசமானது குறைந்து போகுமானால் பிசாசு வாழ்க்கையில வந்து கிரியை செய்வதற்கு சூழ்நிலையை நாமே ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? கர்த்தரை நம்பாமல் போவது, கர்த்தரை விசுவாசியாமல் போவதனாலே நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே நம்ம ஜெயிக்க முடியாமல் விசுவாச குறைவினாலே நாம சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, எசேக்கியாவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, எசேக்கியா கடைசி வரைக்கும் கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருந்தான். நம்ம வாசிக்கிறோமே, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று. கர்த்தரை நம்புகிறவன் நிச்சயமாய் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கையில என்றைக்குமே பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் மேல வந்த நம்பிக்கையினாலே அவனை போல ஒருத்தன் முன்னாடி இருந்ததில்லை, இனி வரப்போவதும் இல்லை. எசேக்கியாவை குறித்து கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசத்துல நீ ஓடு, உன் விசுவாசத்துல நீ ஓடு. யெகோவா தேவன் நான் இருக்கிறேன், உன் விசுவாசத்தில் நீ ஓடிக்கொண்டே இரு, உன் விசுவாசத்தில் நீ ஓடிக்கொண்டு. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில திடீரென்று வியாதிப்பட்டு போகிறான். அவர் வியாதிப்பட்டு போகிற அந்த நாளில கர்த்தர் எசேக்கியாவை பார்த்து கேட்கிறாரு, எப்பா உன்னுடைய நிலைமை என்ன?
ஏன் நீ என்ன செய்ய? எசேக்கியா ராஜா ஒரு வியாதிப்பட்டு போகிறான். பின்பு ஆனா பாருங்க, ஆண்டவர் நீ திரும்பி போய் பாருங்க, 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எசேக்கியா 1ஆம் வசனத்துல வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எசேக்கியாவை குறித்து என்ன சொல்றார்? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய், எப்பா நீ உன் வீட்டு காரியங்கள்லாம் என்ன பண்ணிக்க? ஒழுங்குபடுத்திக்க. இன்னைக்கும் மருத்துவமனையில இருக்கிறதான ஒரு வியாதியஸ்தனை, ஒருவேளை அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அந்த பேஷண்ட்டுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா பேருக்கும் என்ன பண்ணிருங்க, சொல்லி அனுப்பிச்சிருங்க, எல்லா பேருக்கும் என்ன பண்ணிருங்க, தெரியப்படுத்திருங்க. அவ்வளவுதான், இவருடைய சாப்டர் என்ன ஆக போகுது? க்ளோஸ் ஆக போகுது. இவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுவாரு? மரித்து போய் விடுவார். அல்லது இவரை இனிமே ட்ரீட்மெண்ட்னால என்ன செய்யாதுங்க, இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது என்று சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க மருத்துவர்கள்? நீங்க என்ன பண்ணிருங்க, உங்க வீட்டாளர்களுக்கு என்ன பண்ணிருங்க, தெரியப்படுத்திருங்க. அதே போலதான் இப்போ எசேக்கியா வியாதிப்பட்டு போகிறார். நான் ஃபெய்த் பேசிட்டு இருக்கிறேன், ஃபெய்த் குறித்து பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் முன்னாடி மனம் திரும்பின ஒரு மனுஷனை நம்ம பார்த்தோம், யோசியாவை குறித்து பார்த்தோம். இப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்க எசேக்கியாவை பார்க்கிறோம், வியாதிப்பட்டு போகிறோம். வியாதிப்பட்டது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் என்ன? நீ என்ன பண்ணுவோம்? வீட்டு காரியத்துல என்ன பண்ணிக்க? தெரியப்படுத்த வேண்டிய இடத்துலதான் தெரியப்படுத்திக்க. உன் வீட்டுல இருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அடுத்து யார ராஜா வைக்கணும், அடுத்து என்ன காரியங்கள் செய்யணும், எவனெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல வைக்கணும், எவனெல்லாம் பொறுப்புல வைக்கணும், எவனெல்லாம் பொருளாதாரத்தை பார்த்துக்க சொல்லணும். பாருங்களேன், ஒரு பெரிய ராஜா அல்லது ஒரு பெரிய விஐபி தன்னுடைய வியாதி காலத்துல அந்த உயிர் எழுதி வைக்கிறது, மற்ற காரியங்களை மகனத்துல ஒப்பு கொடுப்பது, யாரிடத்துல ஒப்பு கொடுப்பது தெரியாம ரொம்ப திகச்சு போய் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? ஒழுங்குபடுத்துவார்கள். அதே போல எசேக்கியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திக்க. நீ என்ன பண்ண மாட்ட? பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தான் சொன்னாரு. ஆனா கீழே நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் முன்பாக உண்மையும் மனமுத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவரே, நான் மேல எவ்வளவு நான் விசுவாசம் வைத்திருந்தேன், நாம எவ்வளவு விசுவாசத்தில் நான் இந்த நாட்கள்ல இந்த ராஜ்ய பாரத்தை நான் செய்தேன். சுவர் பக்கமாக திரும்பிக் கொண்டு அழுகிறார். சுவர் பக்கமாக திரும்பிக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டு ஆண்டவர் நோக்கி சொல்றார், ஆண்டவரே, நான் உனக்கு முன்பதாக உத்தமம் மன உத்தமமாய் நடந்தேனே, உன் பார்வைக்கெல்லாம் நலமானதை செஞ்சேனே ஆண்டவரே என்பதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அறிந்திருக்கிறீங்களே என்று விண்ணப்பம் பண்ணினான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே இவனுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு, ஏசாயா தீர்க்கதரிசி அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்னமே மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி என்ன சொல்றார்? நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். இப்போ உன்னுடைய ஆண்டவர் வந்து திரும்பவும் ஏசாயா தீர்க்கதரிசி மேல வல்லமையாய் இறங்கி என் தாசனுடைய சமூகத்துல கதறி செபிக்கிறான். பிரியமானவர்களே, எந்த காரியத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எந்த காரியத்திற்கும் உங்களுக்கு ஜெயம் வேண்டுமானால் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் ஒடித்து செபியுங்க. எந்த காரியத்திலும் உங்களுக்கு ஜெயம் வேண்டுமானால், எந்த காரியத்தில் உங்க பலவீனம் நீங்க வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் மாற வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற மனக்குழப்பங்கள் மாற வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமையான காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமா எழுப்புகிற பிசாசுடைய போராட்டமானால், நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நின்று, ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் உமக்கு தெரியும், நான் இன்னும் உண்மை விசுவாசிக்க விரும்புகிறேன், உண்மையில இருக்கிற விசுவாசத்தை என்னை விட்டு எடுத்து போற்றாதீங்க. உண்மையில இருக்கிற விசுவாசம் நான் குறைந்து போகாதபடிக்கு உங்க சமூகத்துல வந்து நிக்கிறப்பா, என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும்.
நான் இந்த வசனத்தை வாசிச்சுட்டே இருக்கும்போது முன்னாடி ஆண்டவர் சாதாரணமா சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் எசேக்கியாவுடைய விண்ணப்பம் கேட்டுக்கொண்டதற்கு பிறகு, எசேக்கியாவுடைய அழுகை ஆண்டு சமூகத்திற்கு எட்டின உடனே மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இது என்ன தெரியுமா? இதுவும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன சொல்றாரு? நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது. முன்னாடி என்ன சொன்னாரு? வெறும் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆனா இங்க என்னவா? உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர். தாவீதுக்கு ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ராஜாக்களை சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, உங்க அப்பா தாவீது, உங்க அப்பா தாவீது. என்னோட அப்பா வேற கூட இருக்கலாம். ஆனா என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்றாரு? தாவீதின் குமாரன் தாவீது, உன் தகப்பனாகிய தாவீது, உன் தகப்பனாகிய தாவீது செய்தது போல நீ செய், உன் தகப்பனாகிய தாவீது நடந்து கொண்ட வழியை நட என்றெல்லாம் சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது அவ்வளவு நம்பிக்கை கர்த்தர் மேல வைத்திருந்தார். இப்ப சொல்றாரு, தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நான் சொல்றேன், என்ன உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சு, உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே மறுபடியும் நீ எப்பொழுது போல என்ன பண்ணு, ஆலயத்திற்கு போவாய். அது மாத்திரம் அல்ல, இதுதான் கிரேட் பிளஸிங். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பாரானால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அந்த திட்டத்தை நீங்க விசுவாசித்து, தேவனுடைய சித்தத்தை நீங்க விசுவாசித்து, அதற்கு மாத்திரம், அதாவது ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் ஒரு முகாந்திரத்தோடு தான் ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் இந்த உலகத்துல பிறப்பிக்க பண்ணுகிறார். இது ஒரு மனுஷன் உணர்ந்து கொண்டானால், இது கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வச்சு அவன் வாழ்க்கையை முன்னோக்கி போவானால், அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆயுசு நாட்கள் எல்லாம் கூட்டி கொடுத்து அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். எசேக்கியா எந்த இதை நினைச்சு அவரு மனஸ்தாபப்பட்டாரு, எதை நினைச்சு அவரு ஆண்டவரே நான் உண்மை உத்தமமா இருந்தேன்னு எதை மனசுல வச்சு ஒரு சொன்னாருன்னு தெரியல. ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அவருடைய பிள்ளைகள் அரசு அந்த ராஜரீகத்துக்கு வருவதற்கு ஒருவேளை எசேக்கியா பயந்தாரா தெரியல. ஒருவேளை இந்த நேரத்துல இவர்களுடைய கையில கொடுத்தா இவர்கள் ஆண்டுடைய வழியை நடக்காமல் பொல்லாத வழியை நடந்து கொள்வார்களே என்று சொல்லி ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் இருக்கிற நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஆண்டவர் சொல்றாரு, உன் நாட்களுடைய 15 வருஷங்களை நான் என்ன பண்ணுவேன், கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சதுனால அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுத்து அவன் இருக்கிற நாள் வரைக்கும் அந்த தேசம் முழுவதற்கும் கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறேன் என்று நெக்ஸ்ட் பிளஸிங் சொல்றாரு. அடுத்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றாரு, உன்னால நான் இந்த தேசத்துக்கு என்னவா இருக்கிறேங்க, ஆதரவாய் இருப்பேன். உன்னால நம்மளால அநேகருக்கு ஆதரவே இல்லாமல் போயிடுச்சு. நம்மளால அநேகருக்கு உபத்திரவம் தான், நம்மளால அநேகருக்கு பாடுகள் தான், நம்மளால அநேகருக்கு தொல்லைகள் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயானால், நீ என்னை நோக்கி மன்றாடுவாயானால், என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாயானால், இன்றைக்கு அநேகர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்துல. நம்முடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையில இருக்குமானால் நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவரை நம்புறவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவரை நம்பி ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பான். ஆண்டவரை நம்பி அவருடைய சத்திய வார்த்தைகளை அறிந்தவன், அவருடைய சத்திய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அவருக்கு தன் மனதை சாய்க்கிறவன் நிச்சயமாக கர்த்தர் அவனுக்காக மனம் இறங்குவார். இன்றைக்கு இந்த 2 ராஜாவுடைய வாழ்க்கையில குறித்து நம்ம பார்க்கிறோம். இவங்களை போல முன்னாடி இருந்ததில்லை, பின்னாடி எழுதுவதும் இல்லை. சாலமோனுடைய வாழ்க்கையை ஏன் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, சாலமோனுடைய லைஃப் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மறுபடியும் அந்த வசனத்துக்கு வரேன், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு வரேன். அங்க ஆண்டவர் ஒரு
அவனுக்கு சாலமோனை குறித்து நன்றாக தெரிந்திருந்ததுனால ஒருவேளை அந்த வார்த்தையை சொன்னார்னு நான் நினைக்கிறேன். 2 நாளாம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், சாரி 1 ராஜாக்கள் 3:12 வாசனம். 1 ராஜாக்கள் 3:12 வாசிச்ச வசனம், உன் வார்த்தையின்படி செய்தேன், உனக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அடுத்துதான் ஆண்டவர் செக் வைக்கிறார். என்ன அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் சாலமோனுடைய முடிவை குறித்தும் அறிந்து வைக்கிறார். எல்லாருடைய ஆரம்பமும் எல்லாருடைய முடிவும் அவருக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அவரே ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவரே தொடக்கம் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். என்னை குறித்ததான தொடக்கத்தை கர்த்தர் அறிவார், என்னை குறித்ததான முடிவையும் கர்த்தர் அறிவார். பாருங்க, ஒருவேளை சாலமோனை குறித்து ஒருவேளை ஆண்டவர் அறிந்திருப்பார் என்றுதான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். அப்போ நடப்பாயாகில் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறார் ஆண்டவர். அப்போ சாலமோன் நடக்க மாட்டார்ன்றது கன்ஃபார்மா ஆண்டவர் தெரிஞ்சு. சாலமோன் தன்னுடைய இறுதி கட்ட நாட்களில மறுபடியும் பாகால்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கறதையும் குறி பார்க்கறதையும் மனுஷனுடைய ஆலோசனையிலையும் நடக்கிறத கர்த்தர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, அறிந்து வைத்திருந்தார். அதனால்தான் உனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி இது போல ஒரு ஞானி இனிமே எழுப்ப போவதில்லை. ஆனால் வாழ்க்கை உனக்கு நீடித்த நாட்கள். உண்மையிலேயே ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நீடித்த நாட்களால் கர்த்தர் திருப்தி ஆக்குவார். அவங்க கடையில் நிறைய நாட்கள் இருந்து கர்த்தருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்று மற்றவங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆண்டவர் மேல தன்னுடைய மனதை சாய்த்து ஆண்டவரையே நம்ம முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரையே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பக்கமாய் நம்முடைய எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நம்ம தியானங்களை செய்துட்டு கிரயங்களை செய்துட்டு, ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிரயம் செஞ்சிருக்கிறார் நமக்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய கிரயத்தை செஞ்சிருக்கிறார். எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத ஒன்றை, எந்த தெய்வமும் செய்ய முடியாத ஒன்றை கிறிஸ்து இயேசு உங்களுக்காக எனக்காக செய்திருப்பார்னா உங்க மனதை திருப்புவதில் நாம் கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாதுங்க, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் மனம் திரும்ப வேண்டும். இங்க பாருங்க, சாலமோனுடைய முடிவு ஆண்டவருக்கு தெரிந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் கை கொண்டு நடப்பாயாகில் உன்னையும் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. அவன் ஞானிதான். ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதம் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. சாலமோனை போல ஞானி இதுவரைக்கும் எழுப்பினதிலே இல்லை, இன்னும் எழுப்ப போவதில்லை என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலமோனை போல ஒரு ஞானி இனி எழுப்ப போவதில்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அதையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவனுடைய ஆயுசு நாட்கள், அவன் வாழ்கிற நாட்கள் அவன் கர்த்தருக்காக சாட்சியா இருக்க வேண்டுமானால் அவன் என்ன செய்யணும்? அவன் கர்த்தருக்கு, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயானால் மாத்திரம்தான் உனக்கு உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கு என்னவா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. எசேக்கியாவுடைய வாழ்க்கை தன் அடுத்து வந்ததான சந்ததிகளுக்கு அது பிரயோஜனமா இருந்தது. யோசியாவுடைய வாழ்க்கை அடுத்து வந்த சந்ததிகளுக்கு அது பிரயோஜனமா இருந்தது. ஒருவேளை காலங்கள் மாறி இருந்தாலும், காலங்கள் வெவ்வேறாக இருந்தாலும், கர்த்தர் பார்க்கிற விதம் ஒரே ஒன்றுதான். கர்த்தர் பார்க்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறாரு. கர்த்தர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்ததான அந்த வாழ்க்கை இப்ப எங்க, இப்ப நீங்க வாழ்கிற வாழ்க்கை என்ன? ஆண்டவர் கேட்கிறாரு. நாவுக்குரிய காரியத்தை நான் பேச வருகிறேன். தேவனுடைய சமூகத்தில் அந்த 2 ராஜாக்களை குறித்து 2 ராஜாக்களையும் நம்ம பார்த்தோம். எசேக்கியாவை குறித்து பார்த்தோம், யோசியாவை குறித்து பார்த்தோம். ஒருத்தர் கர்த்தர் மேலேயே உள்ள விசுவாசத்திலேயே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறாரு. இன்னொருத்தர் மனமாறி கர்த்தரிடத்துல போயிட்டாரு. ஆண்டுடைய சமூகத்துல இன்னைக்கு நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க?
ஆண்டவருடைய சமூகத்துல மனம் மாறுங்க. இன்னைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்ததான அந்த வைராக்கியம், அந்த வாஞ்ச இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள இல்லாமல் போகுமானால் இன்றைக்கு மறுபடியும் திரும்பி ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. விசுவாசம் இருந்ததுனாலதான் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். ஆண்டவர் விசுவாசித்ததுனாலதான் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவர் விசுவாசித்ததுனாலதான் உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த விசுவாசம் இப்போ எங்க? இப்போ நீங்க சோர்ந்து போன உடனே, இப்போ உங்க பிரச்சனை நீங்க பார்த்த உடனே, மலை போல பர்வதம் போல நிற்கிற அந்த பிரச்சனையை பார்த்த உடனே இப்போ உங்க விசுவாசம் எங்க போச்சு? இப்போ உங்க விசுவாசம் எங்க போச்சு? இதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. உனக்கு நான் உன்னை ரட்சித்த நாள்ல இருந்து உனக்கு இருந்த விசுவாசம் இப்ப எங்கப்பா? இப்போ எசேக்கியாவை போல ஆண்டவர் சமூகத்துல விசுவாசம் வச்சு வந்த நீங்க இப்ப யோசியாவை போல மனம் திரும்பி வர வேண்டும். யோசியாவை போல மறுபடியும் உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்கள். தீர்க்கதரிசன புஸ்தகத்தெல்லாம் நாம் வாசிக்கிறோம், திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் முகத்தை எனக்கு நேராக திருப்புங்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய முகத்தை ஏன் ஆண்டவரே எனக்கு மறைக்கிறீங்க? என்ன காரணம் தெரியுமா? நம்ம திரும்பாம அவர் திரும்பிட்டாரு, அவர் நமக்கு உதவி செய்யல, ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கல, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அவரையே குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். திரும்ப வேண்டியது யாரு? நீங்கள் நான். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நின்று சொல்லுகிறேன், எசேக்கியாவை போல விசுவாசம் கொண்டு வந்த நீங்க, அதுதான் உங்களுடைய முன்னாடி இருந்த வாழ்க்கை. அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இருக்கிறது. இறந்த காலம், நிகழ்காலம், வருகின்ற காலம், எதிர்காலம். இது 3 காலங்களிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. இந்த விசுவாசத்துல ஓடுகிற வாழ்க்கை. பவுல் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? நான் நல்ல போராட்டம் போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், அவர்தான் நம்பினேன், முழுசா அவர்தான் நம்பினேன். சிறைச்சாலையில் இருந்த போது நான் அவர்தான் நம்பினேன். வசனங்களை, வேத வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அருளும் பொழுது நான் அவர்தான் நம்பினேன். சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதினேன். எல்லாம் லாபமாய் வந்த போது கூட யார நம்பினேன்? விசுவாசித்தேன். ஆண்டவரெல்லாம் விசுவாசிச்சேன். எனக்கு வந்தது எல்லாமே ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்தினாலதான். எனக்கு வந்த எல்லா ஆசீர்வாதமுமே தேவன் மேல நான் வச்ச பற்றுதல், தேவன் மேல வச்ச நம்பிக்கை. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கேட்க வேண்டிய கேள்வி அல்லது உணர வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த விசுவாசத்துலதான் இன்னைக்கும் நான் இருக்கிறேனா? இந்த விசுவாசத்துல தான் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா? இல்ல நம்முடைய எதிர்காலங்கள் குறுகிய காலத்திலே முடிந்து விடுமா? அல்லது நம்முடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்குமா? இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து நிறைய பேசிட்டு இருக்கிறோம். எதிர்காலத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எதிர்காலத்துல நீ அப்படி இருப்ப, இப்படி இருப்ப, இத்தனை கார் வாங்குவ, இத்தனை பங்களா கட்டுவ, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒழிஞ்சு உன் விசுவாசம் எங்க? ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசித்து இதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை மாத்திரம் தான் உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும். கர்த்தர் மேல உள்ள விசுவாசம் மாத்திரம் தான் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போகும். சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பரலோகத்திற்கு போகிறத பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்களப்பா, இந்த உலகத்துல நீங்க எப்படி வாழணும் வாழ்ந்து காட்டு. உண்மைதாங்க, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையே எங்க போறதுக்கு தான்? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது. ஆண்டவரோடு நம்ம சேர்ந்து போகலாம். அப்புறம் எதுக்கு வெளிப்படுத்தல விசேஷம்லாம்? எதுக்கு ஆண்டவர் வருகை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? எதுக்கு பரலோகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? எதற்கு இந்த உலகத்தை பத்தியே சொல்லிட்டு போயிருக்கலாமே? எதற்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார்? எதற்கு மலை பிரசங்கத்துல ஏன் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? ஏன் பரலோக ராஜ்யத்தை கன்னிகைகளுக்கு ஏன் ஆண்டவர் ஒப்பிட வேண்டும்? ஏன் தாளத்துக்கு ஒப்பிட வேண்டும்? பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இருக்க வேண்டிய இந்த உலகத்துல இருக்கும்போது ஆண்டவரோடு இருக்கணும். ஒரு நாள் வரும் பொழுது, கிறிஸ்துவ வருக வரும் பொழுது, அன்றைக்கும் நம்ம கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்றுதான் இன்னைக்கு நம்ம பிரயாசப்பட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில சாட்சியா இருக்கணும்னு விரும்புறோம், பாவம் செய்யக்கூடாதுன்னு விரும்புறோம், பரிசுத்தமாய் வாழணும்னு விரும்புறோம், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும்னு விரும்புறோம். எசேக்கியா சொல்லுகிறது போல, நான் உண்மையை உத்தமமா இப்படி சமூகத்துல இருந்தேன்ப்பா, உங்களுடைய பார்வைக்கு எல்லாம் நலமானதாய் செய்தனே, ஆண்டவரை என்ன நினைத்து பாருங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லலாமே, ஆண்டவரே என்ன நீங்க உண்மை உத்தமான பாத்திரமா வைங்க, உங்க மேல நம்பிக்கை வைப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரை நம்பணும் அப்படின்னா நிச்சயமாய் அவர் நம்மளை நம்பி கொடுத்ததான பொறுப்புல நம்ம உண்மையாலுமே கர்த்தரை நம்பணும் அப்படின்னா
அவர் நமக்கு நம்பிக்கையாய் கொடுத்ததான காரியத்துல கர்த்தர் நிச்சயம் நம்மளை கொண்டு போவார். நிச்சயம் நம்மளை கொண்டு போவார். சத்தியத்தை அறியாதவன் பாவத்தில் தான் இருப்பான். இந்த சத்தியத்தை அறியாதவன் பாவத்திலே தான் இருப்பான். ஆனால் சத்தியத்தை அறிந்து கொண்டால் அவன் நித்தியத்திற்கு பாத்திரவானாய் மாறுவான். தேவன் மேல ஒரு நம்பிக்கை. கிறிஸ்துதான் என்னை விடுதலையாக்க முடியும். வேதத்தில் வாசிக்கிறவன் குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாக்கிறார். இன்னும் நாம அநேக நாட்கள் நம்ம வாழ போகிறோம், அநேக நாட்கள் நம்ம இன்னும் உயிரோடு இருக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. எத்தனை நாள்ன்றது தெரியாது, எவ்வளவு நாட்கள் நம்ம இருப்போன்றது தெரியாது, எவ்வளவு நாட்கள் எந்த நிமிட பொழுதுல கர்த்தர் வருவார்ன்றது நமக்கு தெரியாது. ஆண்டுடைய சமூகத்துல என்று சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கையை நாம் அதிகமாய் வைப்போமானால், அதற்கு நம்முடைய மனதை சாய்ப்போமானால், நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் நம்மை நித்தியத்திற்கு நேராக அவர் கொண்டு செல்வார். ஆண்டுடைய சமூகத்தை நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஒரு மனமாற்றத்தை எங்களுக்கு கொடுங்க. ஒரு மனம் திரும்புதல் உள்ள வாழ்க்கையை எங்களுக்கு கொடுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருந்தனோ அதே போல நான் இப்பவும் இருக்கேன். அதே வைராக்கியம், அதே விசுவாசம், அதே நம்பிக்கை, அதே மனம் திரும்புதல். ஒருவேளை நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து நான் தூரமாய் போயிருப்பேன். நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் நான் பெற்றுக்கொண்ட பிறகும், நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகும் இந்த நாட்களில் ஒருவேளை நான் தூரமாய் இருப்பேன். ஆனால் என்னை மறுபடியும் உங்க கிட்டி சேர்த்துக் கொள்ளுங்க. உங்க கிட்டி சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. நான் தூரமா தான் ஆண்டவர் இருக்கிறேன். நல்லா தெரியுது, நான் தூரமா தான் இருக்கிறேன். நான் எவ்வளவு தூரமா இருக்கணுமோ அவ்வளவு தூரத்துல தான் இருக்கிறேன். ஏன்னா நீங்க என் மேல வச்சிருக்கிற அந்த விருப்பம், அந்த சித்தம் என்னன்னு நான் இன்னும் புரிஞ்சிக்காதனால நான் தூரமா தான் இருக்கிறேன். நான் தூரமா தான்ப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் நான் மனம் திரும்பி வருவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அந்த ஆதியில் இருந்த விசுவாசம், ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு, ஆதியில் இருந்த அன்பை நீ இழந்து போன. ஆதியில நீ என்ன மேல அன்பு வச்சிருந்த, இதான் முன்னாடி இருந்த வாழ்க்கை. இப்போ உங்ககிட்ட அந்த அன்பு என்னல்ல, கொஞ்சம் கூட இல்லையே. இப்போ அந்த விசுவாசம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையே. இன்னைக்கும் மனுஷனை தேடி, மனுஷனுடைய ஆலோசனையை தேடி, மனுஷனுடைய உதவியை தேடிதானே போற. ஆரம்பத்தில் அந்த விசுவாசம் இருந்த அந்த விசுவாசம் எங்க போச்சு? எசேக்கியா தேவனாய கர்த்தரின் மேல வைத்த நம்பிக்கையில அவனை போல முன்னும் அவனை போல பின்னும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. ராஜாக்களின் நாட்களில் அவனை போல ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சதா சரித்திரம் இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்ச ஒரு ராஜா அதற்கு பின்னாடி எழும்பினதும் இல்லை. யோசியாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய 15வது வயதுல, தன்னுடைய 8வது வயதுல ஆண்டுடைய சமூகத்துல அந்த ராஜாவாய் மாறுகிறார். சின்ன பையன். தன்னுடைய தகப்பன் தன்னுடைய எதிராளிகளாலே கொல்லப்படுகிறான். குறைந்த நாட்கள் ஆட்சி செய்து தான் மரித்து போகிறான். தன்னுடைய இளம் வயதிலே மரித்து போகிறான். ஆனால் தன் தகப்பன் செய்ததான பொல்லாத வழிகளை விட்டு, அந்த பொல்லாத காரியங்கள்லாம் யோசியா தன் மனதில் அவன் வைக்காமல் சின்ன வயதிலிருந்து தன் தகப்பனுக்கே உணர்த்திய, இதெல்லாம் பாவம், யெகோவாதான் உண்மை, யெகோவாதான் நாம் விசுவாசிக்க வேண்டிய கடவுள் என்று அவன் சொல்லியும் தகப்பனுக்கு உணரவில்லை. யோசியா தன்னுடைய சமூகத்தில் தன்னுடைய மனதை யெகோவாவின் பக்கம் சாய்த்தபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, உன்ன மாதிரி மனதை சாய்த்தவன் இதற்கு முன்னாடியும் இல்லை, இதற்கு பின்னாடியும் எழும்ப போவதில்லை. ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்லணும், உன்ன மாதிரி நான் நம்புறவன் இதுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, இதுக்கு பின்னாடி எழும்ப போவதும் இல்லை. உன்ன மாதிரி என் மேல விசுவாசமா இருக்கிறவன் இதுக்கு முன்னாடி
இருந்ததும் இல்லை, இதுக்கு பின்னாடி எழும்ப போவதும் இல்லை. எத்தனை பேருக்கு அந்த பிளஸிங் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த பிளஸிங் வேணும்? அந்த ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த வாக்குத்தத்தம் வேணும்? நம்ம அநேக நேரங்களில் எல்லாம் நான் தலையாக இருப்பேன், கீழாக இருக்க மாட்டேன், அந்த வாக்குத்தத்தம் வேணும். எல்லாமே நமக்கு தான், எல்லாமே நமக்குரியது தான். நம்ம எல்லாத்தையுமே சுதந்திரவாளிகளாய் மாறலாம். எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரத்துக் கொள்வதற்கு நமக்கு சகல உரிமையும் உண்டு. ஆண்டவர் பக்கம் திரும்புங்க. அந்த பொல்லாத வழிகளாம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களை போல தாழ்த்துங்க, என் சமூகத்துல முழங்கால் படிக்க ஜெபம் பண்ணுங்க, என்னிடத்துல கேளுங்க, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று ஆண்டவர் சொல்லுங்க. நீ என் மேல வைத்த நம்பிக்கைப்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் நல்ல ஒரு முடிவு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய விசுவாச குறைவினால், நம்முடைய நம்பிக்கையின்மையினாலே நாம சீக்கிரத்துல நாம் அதை அழித்து விடுகிறோம், சீக்கிரத்தில் நாம் அதை குறைத்து விடுகிறோம், சீக்கிரத்தில் நாம அந்த ஒரு நிலைமையில இல்லாதபடிக்கு, தேவன் கொடுத்திருக்க திட்டத்தில் நாம் நிற்காதபடிக்கு நாம் வழிவிலகி போய்விடுகிறோமே, தூரமாய் போய் நிற்கிறோம். ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களை தேடி வந்து என்னிடத்துல விசுவாசம் வச்ச பிள்ளை தூரமா இருக்கிறான், மறுபடியும் வராருங்க உங்ககிட்ட, மறுபடியும் வராரு. நீ முடியாத நின்ன இடத்தெல்லாம் உனக்கு அணைச்சு நிற்கிறாரு. நீ அதை பாரு, நீ ஃபீல் பண்ணு. ஆண்டவர் பக்கத்துல நிற்கிறத உணர்ந்துருவான். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறத நீ உணர்ந்துருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவருங்க. அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரையே நம்புகிற மனுஷன் பாக்கியவான். உன் வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் நீ ஆண்டவர் மட்டும் நம்பு, ஆண்டவர் மட்டும் நம்பு. நீ வியாதி படுக்கையில் இருக்கிறியா, கர்த்தரை நம்பு. வேதம் சொல்லுகிறது, படுக்கையில விசுவாசம் பெருகும் என்று. மனுஷன் வியாதிப்பட்டு படுக்கையில் இருப்பான், அவனுடைய விசுவாசம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிச்சீங்களோ, இன்னைக்கு உங்க விசுவாசத்தினுடைய அளவை கொஞ்சம் சோதித்து பாருங்க. உண்மையாலுமே கர்த்தர் மேல நான் விசுவாசமா இருக்கிறேன், நம்பிக்கையா இருக்கிறேன், இன்றைக்கு மனம் திரும்புவோமா? எல்லாரும் மனம் திரும்புவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் மறுபடியும் அந்த நிலைமைக்கு வர விரும்புகிறேன்ப்பா. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது நான் இருக்கிறேன் என்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் பேருக்காய் செய்வேன் என்றாரே. கர்த்தர் தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன் என்றாரே. சொல்லுங்க, என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்ல, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. இன்னைக்கு நம்ம தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம கலங்கி நின்று கொண்டிருக்கிறோம்.
பெரிய பயத்துல இருக்கிறோம், ஒரு பெரிய சஞ்சலத்துல இருக்கிறோம், கலங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு பக்கத்துல இருக்கிறேன்பா, நான் உன் வாழ்க்கையில இருக்கிறேன், நான் உன் வாழ்க்கையில இருக்கிறேன். என் கரத்தை பிடித்து நடப்பாய், ஆனால் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. எசேக்கியாவின் நாட்களை அதிகப்படுத்தின தேவன், எசேக்கியாவின் நாட்கள் ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய சூழ்நிலையை புரிந்து, அவனுடைய கலக்கத்தை புரிந்து, அவனுடைய குழப்பத்தை புரிந்து, அவனுடைய ராஜ்ய பாரத்தில் நடக்கிறதான அந்த நாட்கள் நடந்த சூழ்நிலையில பார்த்து அவனுடைய வாழ்க்கையில 15 வருடங்களை கூட்டி கொடுத்த தேவன் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த பொல்லாப்பு நீங்கி உங்க வாழ்க்கையில நீங்க பொல்லாத வழியில விட்டு திரும்பும் பொழுது இந்த தீமை, இந்த பொல்லாப்பு உங்களை விட்டு நீங்கி உங்களை கடைசி வரைக்கும் கைவிடாத தேவன் ஒருவர் உண்டு. பிரியமானவர்களே, அவர் மேல நீங்க உங்க மனதை சாய்த்துக் கொள்ளுங்க, அவர் மேல உங்க இருதயத்தை சாய்த்துக் கொள்ளுங்க, அவர் மேல உங்க வாழ்க்கை திரும்பட்டும், அவர் மேல உங்க விசுவாசம் பெருகட்டும், அவர் மேல உங்க நம்பிக்கை பெருகட்டும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. சொல்லி கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. ஆமென். என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில தடைபடாக, கர்த்தனுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தம் அது ஒரு நாள் நிறைவேறாமல் இருக்காது. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகாது. நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். அவர் பக்கமா ஒருவேளை இன்றைக்கு அந்த நம்பிக்கை குறைவா இருக்குமானால், ஒருவேளை அந்த விசுவாசம் உங்களுக்கு குறைவா இருக்குமானால் மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவருக்கு ஜெப வாழ்க்கை அதிகமாகட்டும். நீங்க ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டுடைய வார்த்தை தியானிக்கிற நாட்கள் அதிகமாகட்டும், ஆண்டவரோடு செலவழிக்கிற நேரங்கள் அதிகமாகட்டும், ஆண்டவரோடு இருக்கிற காரியங்கள் அதிகமாகட்டும், ஆண்டவரோடு உறவாடுகிற நேரங்கள் அதிகமாகட்டும். அந்த விசுவாசம் வாழ்க்கையில பெருகும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுவார். நன்றி. ஆண்டவர் சீசர்களை ஜபத்திற்காக கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அங்க பாதி பேர் கீழே இருந்துறாங்க, 3 பேர் அவரோட போறாங்க, அவங்களும் பாதியிலே நின்று தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் அங்கே பிதாவிடத்துல மன்றாடி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சீசர்கள் ஆண்டவரத்துல கேட்கிறாங்க, ஐயரே எங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எங்களுடைய விசுவாசத்தினுடைய நிலைமை குறைந்து கொண்டிருக்கிறது. நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு உண்மையாவே இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு பயம் வருகிறது. ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நடக்க போவதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு பயம், எங்க இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு போய்விடுவாரோ, எங்க இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு போய்விடுவாரோ என்கிற பயம் உள்ள வந்தோடனே அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்க விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. அதுக்குதான் ஆண்டவர் கூட்டிட்டே போறாரு. நீ என் கூட வந்து ஜெபம் பண்ணு, உன் விசுவாசம் பெருகும். நீ அங்கேயே வந்து தூங்கிட்டு இருக்காத, என் வாழ்க்கையில மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆண்டவர் பக்கமாய வாழ்க்கையை திருப்புகள், தாழ்த்துங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அதுதானே எதிர்பார்க்கிறார். உன் விசுவாசத்தை
விசுவாசத்தை பெருக பண்றதுக்கு தான் அவனை ஜபத்துக்கே நான் கூட்டிட்டு வந்தேன். நீ இங்க வந்து தூங்குறிய. ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாகிடும் வீழ்த்திருக்க கூடாதா? ஆண்டவர் உங்க மேல துக்கத்தோடு பார்க்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க, ஆண்டவரே உங்க கோபத்தெல்லாம் எடுத்து போடுங்கன்னு நம்ம கேட்கறதுக்கு நம்ம தகுதி இல்லை. கோபத்தை கொண்டு வந்துட்டோம், நாம தான் கொண்டு வந்துட்டோம். நமக்குள்ள அநேக விக்கிரகங்களை வச்சுட்டோம், அநேக விதமான உறவுகளை நம்ம விக்கிரகங்களை வச்சுட்டோம். ஆண்டவருக்கு மிஞ்சி நம்ம அநேக காரியங்களை பார்த்துட்டோம். ஆண்டவரை விட்டுட்டு நம்ம அநேக காரியங்களை நம்பிக்கை வச்சுட்டோம். அதனால தேவனுடைய கோபம் வந்துருச்சுதான், ஓகே தான். ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவருடைய கோபத்தை நீங்க நீக்கி போடுங்கன்னு சொல்றதுக்கு நம்ம பாத்திரவான்கள் அல்ல. ஆண்டவரை கேட்கலாமே, ஆண்டவரே எங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா, எங்களுக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே, உங்க கோபத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் தகுதியானவன் அல்ல ஆண்டவரே. அளவுக்கு இடத்துல இறக்கத்தை கேட்கறதுக்கு ஒருவேளை நான் தகுதியானவனா இருப்பேனா? உங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம்ப்பா, நீங்க தான்ப்பா எங்களுக்கு நம்பிக்கை நம்புறோம். நம்பிக்கை நம்புறோமா இருக்கிறவரே, எங்கள் கப்பல் பிரயாணம் வெகு தூரம் போக வேண்டுமானால் எங்கள் நங்கூரம் சரியாக மாறட்டும், சரியாக நாங்கள் திருப்பிக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தளபதியாரு. சொல்லுவோம் எல்லாம் சேர்ந்து, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தளபதியாரு. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். ஓ நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் சேர்த்து நோடுவே, நிச்சயம்
உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் இயேசுவே, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் பார்க்கும். ஒரு விசுவாச வாழ்க்கை, ஆண்டவர் மேல உள்ள ஒரு விசுவாசம், ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை இன்னும் பெருகட்டும். ஒருவேளை மனம் திரும்ப வேண்டிய இடத்துலலாம் நாம் மனம் திரும்பி, நம்முடைய பொருளாத வழியெல்லாம் நாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டு சமூகத்துல தாழ்த்தி ஜெபம் பண்ணி, உங்களையும் என்னையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பரிசுத்தமாய் அவருடைய பார்வையில முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் நாம் அவருடைய பார்வைக்கு தெரியும் பொழுது நிச்சயமாய் உங்களை கொண்டு என்னை கொண்டு இந்த தேசத்திற்கே கர்த்தர் சேமத்தை கொடுத்தார். தேசத்துல சேமம் உண்டாக வேண்டுமானால் முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கொள்ளாத வழியெல்லாம் விட்டு மனம் திரும்பும் பொழுதுதான் அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் எதெல்லாம் விக்கிரகமாக இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த நாட்களில் நாம் எடுத்து போட்டு தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்க சமூகத்துல காத்திருப்பதை தவிர வேற ஒண்ணுமே வாழ்க்கையில வேணும். உங்க சமூகத்துல எல்லா சூழ்நிலையிலும் உங்க சமூகத்துல காத்திருந்து விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உங்களிடத்துல தெரியப்படுத்தி உங்களிடத்திலிருந்து நான் வருகிற சகல ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரவானாய் மாற கர்த்தரை பக்குவப்படுத்துங்க, உருவாக்குங்க, உடைத்து புடமிட்டு சப்பனிட்டு மறுபடியும் அணைந்து கொள்ளுங்க. உடைந்து போயிருக்கிறான், உடைந்து போயிருக்கிறோம் அப்பா, நெருக்கத்துல இருக்கிறோமே, ஆடுகள்ல இருக்கிறோமே, உபத்திரவங்கள்ல இருக்கிறோமே, தேவைகள்ல இருக்கிறோமே, கலக்கத்துல இருக்கிறோமே, குழப்பத்துல இருக்கிறோமே, வியாதியில இருக்கிறோமே, பலவீனத்துல இருக்கிறோமே, சோர்வுல இருக்கிறோமே, கண்ணீரில் இருக்கிறோமே. உங்க மேல நம்பிக்கை வைத்து நான் நீடித்திருக்கும், நாட்கள் நீடித்திருக்கும்படி வேத வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாகும். நான் நீடித்திருக்கும்படி என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் உங்க மேலேயே நம்பிக்கையாயிருக்கு, உண்மையே நான் சேவிக்க, என் வாழ்க்கையில எதெல்லாம் உண்மை காட்டி நான் மேலாய் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் என் வாழ்க்கையில எடுத்து போட்டு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை மாத்திரம் பெருகட்டாங்க, உங்க மேல இருக்கிற விசுவாசம் மாத்திரம் பெருகட்டும் அப்பா. எனக்கு நீங்க உதவி செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில பங்கெடுத்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரமாக பார்த்திருப்பாங்களே, ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம், 5 நிமிஷம் அல்லது முழுவதும் எவ்வளவு நேரம் பார்த்திருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்களையும் உங்களுடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிலைமையெல்லாம் மாறி வெகு சீக்கிரத்தை நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க உண்மையே நாங்கள் நம்புறோம் அப்பா, உண்மையே நம்புறோம். நீங்க இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, கூடி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்களுக்குள்ள ஒரு மனதை உண்டாகணும், ஏக மனதை உண்டாகணும், எங்களுக்குள்ள எல்லாம் பொதுவாகட்டும். ஆண்டவரே கர்த்தர் வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த, எங்களை விடுபடப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லுவோம். அவருடைய ஆத்துமாவே கர்த்தரை சொல்லுவோம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாள் மறவாது. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அனைவரோடு அவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.
ஹalleluya. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.